என் பேர் விஷ்ணு மனோகரன். நான் வந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிப்பாளையம் ஊருங்க. நான் கடந்த 10 வருஷமா தேனி வளர்ப்பு பண்ணியிருக்கேன். தேனி வளர்ப்பில் வந்து அழுக்கு தேனெலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொம்பு தேனை எல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் மலை தேன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மலை தேனையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மலை தேன் எடுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஹார்னட் தான் அடுத்தது ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது எல்லாத்துக்கும். கதண்டுன்னு சொல்லுவோம், கதண்டு கோதுமை இல்லாட்டி கடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் அச்சுறுத்தல் 5-6 கட்சினாலே இறந்துருவோம், மனிதர்கள் இறந்துருவாங்க. ஸோ அது வந்து ஆனால் அதுவும் இருக்கணும். அதே டைம் அது பெரியவும் கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு சிங்கம் மாதிரி அது வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம் தான் அது. அதே டைம் அது நிறைய பெருகிச்சுனாலும் நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இதை வந்து நான் எப்படி பக்கத்தில் போய் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மழை தேனிக்கு அப்புறம் இது ரொம்ப ஜாஸ்தியாக விஷம் உள்ள தேனினா கடந்து தான் இது கடந்து தான் உயிரினம் தான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இது மழை தேனிக்கு வந்து இங்கே நம்ம இந்தியாவிலே இந்த ட்ரெஸ் இருக்கு, பட் கலந்துக்கு வந்து இல்லை. நான் தேடி பார்த்தேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கலந்துக்குனே தனியாக ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு யூஸ்வலாக சைனாலையும் அமெரிக்காவிலும் தான் இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக விட்டுருங்க, ஒரு ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சாங்க. இது வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. கையில் பிடிக்கலாம் பிடிச்சி பண்ணாலும் கொட்டுனாலும் உள்ள இறங்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. தேனி வந்து கலந்து வந்து கொட்டுச்சுனா கூட உள்ள முள்ளு இறங்காது. ஸோ நான் இந்த 3 days பேக் கூட கலந்துலாம் பிடிச்சேன். அப்போ கலந்து வந்து அவங்க எங்கே கொட்டுச்சு, கொட்டினா கூட அது வந்து உள்ள இறங்கல. ஸோ பாதுகாப்பாகவே எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கலந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதை வந்து கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியும் நல்லாவே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அஸ்ட்ரானட் மாதிரியே இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது. ஸோ நீங்கள் வேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஃபேன் அதுக்கு வந்து பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபேன் சுற்றும். ஸோ நல்லா கூலாகவே இருக்கும். ஸோ ஈவன் 1 hour to over இருந்தால் கூட பவர் பேங்கில் பவர் இருக்க வரைக்கும் தொடர்ந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது கலந்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெஸ்ஸுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது வேணால் ஃபியூச்சரில் நம்ம இந்தியா கொண்டு வந்து கூட நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணலாம். அடுத்தது இது எப்படி நம்ம கழுத்துறது எப்படி போகிறது, ரொம்ப ஈஸி தான் போடுறதுனா தனியாக கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது எப்படி கழுத்து போகிறேன் பாருங்க. நானே போட்டு நாளே கழுத்திக்க முடியும். அதே மாதிரி கலந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துணி மாதிரிலாம் கிடையாது, ஃபுல்லாக வந்து கம்பியில் இருக்கு. ஸோ உள்ள வந்து ஈஸியாக அது முள்ளுக்கு ரீச்சே ஆகாது. ஜிப்பு இருக்கு உள்ள. இப்போ வந்து நானே ஓப்பன் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் நான் வந்து முதல்ல எனக்கு வந்து போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கதை எடுத்தேன். அது வந்து முதல்ல போட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணில் வந்து சந்திராயன் இறங்கிச்சு பாருங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் இதை போட்டேன். அதாவது நண்பர்கள் தான் கிட்ட பண்ணாங்க, முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சந்திராயன் போயிட்டு வந்துச்சு அப்படின்னு. அப்படியே அஸ்ட்ரானட் மாதிரியே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெஸ் இதுங்க, கம்ப்ளீட்டா பாதுகாப்பான ட்ரெஸ்ஸும் கூட. அவ்வளோதான் முழு ட்ரெஸ் இந்த பாருங்க. டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கு? ஒரு 8 kg இருக்கும் சார். ஒரு 5, 6, 7, 8 kg. ஒரு 1/2 hour போட்டு ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணலாம்.